معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإن تطيع أكثر من في الأرض يضلوك عن سبيل الله إن يتبعون إلا الظن وإن هم إلا يخرصون. இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு பலவிதமான கலாச்சாரங்களை தந்த ஏக இறைவனாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் புகழ்ச்சி முடித்தாகட்டுமாக. அவன் சாந்தியும் சமாதானமும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்கள் மீதும், குறிப்பாக பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள் மீதும், குறிப்பாக இம்மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் நிகழ்த்துமாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு இளம் சமுதாயத்தில் ஒரு தொற்று நோய் பரவுகிறது. அது கொரோனாவோ ஒமைக்ரானோ கிடையாது. அதன் பெயர் மேற்கத்திய கலாச்சாரம். இந்த மேற்கத்திய கலாச்சாரம் என்றால் என்ன? மேற்கு நாடுகள் என்று கூறப்படுகின்ற ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற நாட்களில் பின்பற்றுகிற கலாச்சாரத்தையே நாம் மேற்கத்திய கலாச்சாரம் என்கிறோம். அதாவது ஆங்கிலத்தில் கூறுவர் வெஸ்டர்ன் கல்ச்சர். இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் நல்லதா கெட்டதா என்று பார்த்தால் சில நல்ல விஷயங்களும் இருக்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி என்று சொல்லலாம். ஆனால் அதிகம் இதுதான் இருக்கிறது, தீமைதான் இருக்கிறது. அது சில தீமைகள் எவ்வாறு இருக்கிறது என்றால், நம் இஸ்லாம் எப்படி ஒரு விஷயத்தை பிரிக்க வேண்டும் என்று சொல்கிறது என்றால், இந்த விஷயம் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதை மறக்கடிக்க செய்கிறதோ, இந்த செயல் ரசூலுக்கு மாற்றமாக இருக்கிறதோ, அந்த விஷயம் எல்லாமே தீய கலாச்சாரமாக தான் ஆகும் சகோதரர்களே. அதில் மேற்கத்திய கலாச்சாரத்தில் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒழுக்கமற்ற உடையணிகள். இன்றைக்கு ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேரும் ஒரு அரைகுறை ஆடைதான் அணிகிறார்கள் சகோதரர்களே. மேலும் அடுத்து என்று போனால் மதிப்பில்லாத பொழுதுபோக்கு. முன்றைய காலத்தில் பொழுதுபோக்கு எவ்வாறு இருந்தது என்றால், சில இடத்திற்கு போவார்கள், அந்த இடத்தில் மனதிற்கு பிடித்தவர்கள் பேசுவார்கள், இல்லை விளையாடுவார்கள், அப்படிதான் பொழுதுபோக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு பொழுதுபோக்கு எவ்வாறு இருக்கிறது என்றால், பொழுதுபோக்கு என்று சொன்னாலே முதல் இடத்தில் வருவது சினிமா. இந்த சினிமாவுக்கு எவ்வாறு முன்னுதாரணம் தருகிறார் என்றால், அந்த சினிமா மொபைல் விடும், ஆனால் நான் திரையரங்கில் தான் பார்ப்பேன் என்று ஆசை கொடுத்து அந்த திரையரங்குக்கு போகிறார்கள். இது ரொம்ப பெரிய தப்பு சகோதரர்களே. அடுத்தது ஒழுக்கமற்ற உறவுகள். முன்னாடி எல்லாம் சில உறவுகள் இருந்தது, அந்த உறவுகளே பெரும் பாவமாக இருந்தது. ஆனால் இக்காலகட்டத்தில் இருக்கும் உறவுகள் எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், இதற்கு தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் எல்லாம் உருவாக்கி அதுக்கு LGBTQ என்று பெயர் சூட்டி எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதுவும் மேற்கத்திய கலாச்சாரம் தான் உட்பட்டுள்ள வந்துகிறது. அதன் தாக்கங்கள் எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், ஒழுக்க சிதைவு. இளம் சமுதாயம் ஒழுக்கத்தை சிதைக்கிறார்கள், மேலும் மத அடையாளத்தை இழக்கிறார்கள், மேலும் குடும்ப அமைப்பு பாதிப்படுகின்றது, மேலும் நேர விரயம் ஆகிறது சகோதரர்களே. நேர விரயம் என்ற மேற்கத்திய கலாச்சாரம் என்றால் அது முற்றிலும் நேர விரயமாக தான் ஆகும் சகோதரர்களே. அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், நீ பூமியில் உள்ள பெரும்பாயினரை பின்பற்றினால் அவர்கள் உன்னை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து தவறடை செய்வார்கள். அவர் வெறும்
உலகத்தையே பின்பற்றுகிறார்கள், அவர் உண்மையிலிருந்து தூரமாக இருக்கிறார்கள். இதை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு நம்ம ஒரு பொழுதுபோக்கான விஷயத்துக்கு போனால் அந்த இடத்தில் நுகர் பாங்க சொல்லப்பட்டால் அந்த இடத்துக்கு நம்ம தொழுவைக்கு போறோம்னா அந்த எப்படி நம்ம கூற முடியும்? அல்லாஹ்வோட இதுல இருந்து அந்த விஷயத்துல இருந்து நம்மளுக்கு சிந்தனை மாறுது இல்ல. அதனால இதனாலதான் மேற்கத்திய கலாச்சாரத்தை நம்ம தப்பா சொல்றோம் சொல்றது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு ஒரு அழகிய ஒரு ஹதீஸ் சொல்லிருப்பாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு சமூகத்தை போல தன்னை மாற்றிக்கொள்கிறாரோ அவர் அந்த சமூகத்தவர்களின் ஒருவர் ஆகிறார். இப்ப பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்றது, இது இஸ்லாத்தில் முற்றிலும் தடுக்கப்படுகின்றது. ஆனால் இது ஒரு கிறிஸ்துவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமாகிறது. இப்ப யகூதியரும் நஸ்ரானியர்களோட விஷயத்தை நம்ம பின்பற்றோம்னா நம்ம யார் ஆகிறோம்? இந்த ஹதீஸ் மூலமா பார்த்தோமா, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். இதுல இருந்தே உங்களுக்கு தெரிய வேண்டாமா நம்ம எப்படி ஃபாலோ பண்ண வேண்டும் அப்படின்ட்டு. அதே நான் முன்ன கூறிய போல அல்லாஹ்வின் விஷயத்திலிருந்து எந்த விஷயம் நம்மளுக்கு நினைவுக்கு வரவில்லையோ அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுக்கு மாற்றமாக இருக்கிறதோ அது எல்லாமே தீய கலாச்சாரம் தான் சகோதரே. அதனால் வரக்கூடிய நாட்களில் நம்ம சொன்னது போல இந்த கலாச்சாரத்தை பின்பற்றாமல் இருப்பதற்கு வல்ல ரஹ்மான் போதுமானவன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.